இப்படி விமர்சனத்துக்கு பதிலடியா சார் திருச்செந்தூர் போனது? அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவருங்க. அவர் ஒரு கொண்ட கொள்கைக்காக என்ன எதிர்ப்பு அழுத்தம் நஷ்டம் வந்தாலும் ஊசலாடாம திமுக காரங்க மாதிரி மற்ற கட்சிங்க மாதிரி காம்ப்ரமைஸே பண்ணிக்கலுங்க. கிங்கா இருக்க போறாரா, கிங் மேக்கரா இருக்க போறாரா? அவருடைய அந்த நிதானமான அரசியல், தெளிவான ஸ்ட்ராட்டஜி, யார் எதிரி ஃபோக்கஸ் பண்றாரு, இந்த பக்குவம் தாங்க அந்த கட்சியை வெற்றி பாதை கொண்டு போகுது. ஸோ அந்த 1.5 கோடி வாக்குகளும் பதிவாயிருக்கு. அது பூரா டிவி கேக்கு தான் விழுந்திருக்குது, மாறலை. புது கட்சி எப்படி இந்த அளவுக்கு அதை டிசைன் பண்ணி கரெக்டா கொண்டு போனாங்க? அவங்க கட்சி தாங்க புதுசு. 72,000 பூத்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அத்தனையெல்லாம் ஆள் போடுற அளவுக்கு, ஒரு குழு போடுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற 3வது கட்சி தாவேக்கா தாங்க. அதனால என்னவோ அவங்க விஷயம் தெரியாத ஆளுங்கன்னா பக்காவா ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டா யூத் பவர் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு முன்னால கலைத்துறையிலேருந்து வந்தவங்க எல்லாருடைய ரெக்கார்டையும் அவர் ஸ்மாஷ் பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் ஆல்ரெடி சர்பாஸ்டு. மேக்சிமம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல விஜயகாந்த், அந்த இதை அவர் சர்பாஸ் ஆயிட்டார் ஆல்ரெடி. ஸ்டேட்டா எம்ஜிஆர் கூட தான். அடுத்த இலக்கு எம்ஜிஆர் 30% வாங்கி 1977 தனித்த ஆட்சி. விஜய் எம்ஜிஆர் ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணுவாரு. தேடி அரசியலுக்கு வரல, பாட்டைக்காலனோட வந்திருக்கிறோம். இவர் விஜய் ஃபர்ஸ்ட் டைம் எ கிரெடிட்டபிள் ஆல்டர்னேட்டிவ் லைக் எம்ஜிஆர் அப்படி வந்ததால அந்த வராம இருந்த ஓட்டெல்லாம் கூட போலாகுது. ஆனா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது ஆல் கமிட்டட் அண்ட் இன்வால்வ்டு டு மேக் விஜய் சீஃப் மினிஸ்டர். உங்க விஜய் நான் வர. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பூத் ஏஜென்ட் ஒர்க்கு, ஏன்னா நிறைய இடங்கள்ல சொல்றாங்க புது கட்சி, ஆனா அந்த ஏஜென்டோட ஒர்க் பயங்கரமா இருந்துச்சு, யாரும் வெளியில கூட போகல, அந்த அளவுக்கு டிவிகேல ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேசுறவங்கலாம் சொல்றாங்க. ஒரு புது கட்சி எப்படி இந்த அளவுக்கு அதை டிசைன் பண்ணி கரெக்டா கொண்டு போனாங்க? அதாவது சார், புது கட்சின்றாங்க. அவங்களுக்கு என்ன புரியலன்னா, புது கட்சிக்கு எப்படிங்க 2 பெரிய கட்சிகளோடு சம அளவில் போடுற சக்தி வந்தது? அவங்க கட்சி தாங்க புதுசு. எப்படி எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் இவ்வளோ நாளாக அது அப்படியே அதிமுகவை மாறிச்சோ, அதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கம்ன்றது 10-15 வருஷமாக களத்தில் செயல்பட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட செயல்பட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே என்னவோ 111 தொகுதியில் உள்ளாட்சியில் நின்று ஜெயிச்சாங்க. இத்தனைக்கும் கட்சி கிடையாது, சுயேட்சையா விஜய் மக்கள் இயக்கம்னு நின்று ஜெயிச்சாங்க. அதனால அவங்க கட்சி அரசியல் கட்சியாக புதுசாக இருக்கலாங்க, ஆனால் பப்ளிக்கு இந்த பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக திமுக அதிமுக தவிர்த்து 72,000 பூத்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அத்தனையெல்லாம் ஆள் போடுற அளவுக்கு, ஒரு குழு போடுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற 3வது கட்சி தாவேக்கா தாங்க. காங்கிரஸ் கிடையாது, பாஜக கிடையாது, கம்யூனிஸ்டுகள் கிடையாது. 100 வருஷ பாரம்பரிய கம்யூனிஸ்டுகளுக்கு கூட ஒரு 100 தொகுதி மேலே போட முடியாது, 50 தொகுதி மேலே போட முடியாது. மதிமுக கிடையாது. ஏன் பெருசாக பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சி, அவங்களுக்கே பல 100 தொகுதியில் கிடையாதுங்க. அதனால் தாவேக்கா ஒரு மிகப்பெரிய கட்டமைப்போடு தாங்க கட்சியாக மாறிச்சு. அது காசு கொடுத்தா சார் பூத் ஏஜென்ட்லாம் உட்கார வைப்பாங்க, காசு கொடுக்கலாம் உட்கார மாட்டாங்கன்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க கமிட்டடுங்க. நான் தான் சொன்னேன்னே, தாவேக்கால இருக்கிற 1.5 கோடி அந்த உறுப்பினர்கள் தே ஆர் கமிட்டட் டு எ காஸ். அவரோடவே ட்ராவல் பண்ணவங்க. அதில் 1.5 கோடி பேரும் ட்ராவல் பண்ணாங்கன்னா தெரியாது, நிச்சயமாக 1 கோடி பேர் கடந்த 20 வருஷமாக விஜயோடவே ட்ராவல் பண்ணுறவங்க. அவருடைய இதெல்லாம் பார்த்தவங்க, நல்லது கெட்டது, அந்த உதவி பண்ணுற வேலைகள், இரத்த தானம், இப்படி அவங்க பப்ளிக் சர்வீஸில் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னவோ அவங்க விஷயம் தெரியாத ஆளுங்கன்னா பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் யூத் பவர் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற கட்சியிலலாம் காசுக்கு தான், அப்புறம் எல்லாம் டயர்டு அண்ட் ரிட்டையர்டு தான். இவங்க அன்ட்ரஸ்டடுங்க. இவங்க அவ்வளோ பிரிம்மிங் வித் கான்ஃபிடென்ஸு, ஒரு துடிப்போட, அதுதான் அவங்களுடைய பாசிட்டிவ்னஸ். அதனால் இதெல்லாம் சும்மாங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. விஜய் மாதிரி ஒரு பிளானர், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, உண்மையிலே இந்த வயசில் அவருடைய அசட்டே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அவர் மூஞ்சிக்கு நேராகவே சொன்னேன்,
இந்த அளவுக்கு பொறுமை நிதானம் தான் உங்கள் வெற்றிக்கே அடிப்படையாக இருக்க போகுது. அவர் பாருங்க எவ்வளோ பேசுனாங்க அவரை. வேற ஆளாக இருந்தால் தேவுடா லாஸ்ட் பேசிய மொத்தத்தை இழந்திருப்பார். ஆமாம், அவர் பாருங்க அமைதியாக கடந்து போ. இந்த தியானம் மோன நிலை புத்தர் மாதிரி இருக்கிறாரு 51 வயசுல. ஆமாம், எதை பற்றி அவர் வந்து ரொம்ப பெருசாக கடந்து போவங்க. ஏன் அவங்க ஆளுக்கே சொல்கிறாரு இதெல்லாம் ஒன்றுன்னா இதெல்லாம் ஒர்த்தே இல்லை, கவலைப்படாதீங்கன்றாரு. இதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஒர்த்து இல்லை, அவ்வளோ பெரிய ஒர்த்து இல்லை, இதுக்கு போய் இவ்வளோ சண்டை போட வருத்தப்படாதீங்கன்றாரு. ஸோ இந்த பக்குவம் தாங்க அந்த கட்சியை வந்து வெற்றி பாதை கொண்டு போகுது. அவருடைய அந்த நிதானமான அரசியல், தெளிவான ஸ்ட்ராட்டஜி, யார் எதிரின்னு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. சும்மா இந்த இவெல்லாம் அலம்புறது இல்லை, சீமான் மாதிரி மற்றவங்க மாதிரி தெளிவாக இலக்கை வச்சுட்டாரு. டார்கெட் என்ன 2026னா டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்புறது. எதுக்குன்னா ஊழலற்ற ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குறது வச்சு அந்த ரூட்லேயே போகிறார் அவர். இந்த பக்கம் அதிமுக வண்டியில் வந்து ஏறனா கூட வாண்டடாக தள்ளி விடுறாரு, வேடா போடான்ட்டு. அது மாதிரி அவர் ஃபோக்கஸ்டாக இருக்கார். இதே என்ன பாஜக அவர் பேசல பார்த்தீங்களா, அவர் அதிமுக திட்டல பார்த்தீங்களான்னா என்னையா அவர் என்ன திட்டுறதுக்கு அரசியல் வந்திருக்கிறாரு. அவர் மக்களுக்கு சேவை பண்ணுன்றது 51 வயசில் தன்னுடைய வருமானம், ஊதியம், இது புகழ் எல்லாத்தையும் விட்டு ரோட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு போய் எல்லாரையும் சகட்டு மேனிக்கு சண்டை போடுறதுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இஸ் வெரி ஃபோக்கஸ்டுங்க. அதில் வந்து அதுதாங்க விஜய் தாங்க அந்த கட்சியின் சின்னம், அடையாளம், முகம், பலம். எம்எல்ஏ கேண்டிடேட் யாரு எவன் நிற்கிறான் அதெல்லாம் கவலையே கிடையாது. விசிலுக்கு போய் ஓட்ட போட்டு அவ்வளோதான். சீஃப் மினிஸ்டரா விஜய் ஆகணும், தாவேக்கா ஆளுங்கட்சி ஆகணும். இப்போ இங்கே அதுக்கு என்ன பண்ணணும், விசிலுக்கு ஓட்டு போடணும், போடு, அவ்வளோதான். விஜயை வந்து ஃபர்ஸ்ட் கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. இப்போ இந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகாது, சீட்டாக இப்போ அது கூட இப்போ மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 25 சீட் வரலாம், தொங்கு சட்டசபை வரலான்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் கேள்வியே. இப்போ கிங்கா இருக்க போறாரா, கிங் மேக்கரா இருக்க போறாரா, இல்லை ஒரு வாக்கு சதவீதம் மட்டும் அதிகமாக காட்டி சீட்டுகளாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்க போறாரா? சார் நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வந்தது ஒரு மாற்றம் சொல்லிட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் வந்தார், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாக்கியராஜ், சரத்குமார்லாம் விடுங்க, அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு லிஸ்ட்லேயே வைக்கல. அடுத்தது விஜயகாந்த் வந்தார், அவர் ஒருத்தர் தான் நின்னார், ஜெயிச்சார். அதாவது அந்த விருதாச்சலத்தில். அப்புறம் 8 ஓட்டு வாங்கினார். அவர் சீமான அந்த லிஸ்ட்டில் வைக்க முடியாதுன்னு வைங்க, விடுங்க. அடுத்தது கமல்ஹாசன் வந்தார், அவரே தோத்துட்டார். கோயம்புத்தூர் தெற்கில் தோத்துட்டு 5% ஓட்டு என்ன வாங்கினார். சரி, அதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்திருக்காரு. ஆல்ரெடி சர்பாஸ்ட் ஆல் தீஸ் ப்ரெடசஸர்ஸ். அவருக்கு முன்னால் கலைத்துறையிலேருந்து வந்தவங்க எல்லாருடைய ரெக்கார்டையும் அவர் ஸ்மாஷ் பண்ணிட்டார். எப்படின்றீங்களா, இன்னைக்கு லெவலில் திமுக ஆட்களே ஒத்துக்கிறான் அவர் ஒரு 10-20 தொகுதி ஜெயிப்பார், அவர் ஒரு 20-25% ஓட்டை வாங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ் ஆல்ரெடி சர்பாஸ்டு மேக்சிமம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல விஜயகாந்த், அந்த இதை வந்து அவர் சர்பாஸ் ஆகிட்டார் ஆல்ரெடி. எம்ஜிஆர் கூட தான் அடுத்த இலக்கு எம்ஜிஆர் 30% வாங்கி 1977 தனித்த ஆட்சி எம்ஜிஆரை சர்பாஸ் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த கிவன் சிச்சுவேஷனில் மும்முனை போட்டியில் கண்டிப்பாக களம் வந்து கடுமையாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். ஃபோட்டோ ஃபினிஷ் வந்தாலும் வரலாம். சில தொகுதிகள் 300 ஓட்டு 400 ஓட்டில் கூட ரிசல்ட்டுகள் மாறலாம். ஆனால் விஜய் வந்து எம்ஜிஆர் ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணுவார், இல்லை சர்பாஸ் பண்ணுவார்ன்றது என்னுடைய நம்பிக்கைங்க. இப்போது தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்ம தேர்தலை பற்றியே நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இத்தனை சதவீத வாக்குகள் வந்திருக்கணுன்னு இது விஜய் தான் காரணம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இல்லை இது சாதாரணமாக வரக்கூடிய வாக்குகள் தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவ்வளோ வாக்குகள் வந்து விஜய்க்கு அதிகமாக வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா விஜய் ஃபேக்டரி ஒரு பெரிய இதாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை எப்படி இருக்குது? என்னை பொறுத்தவரையில் இது வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல்களை விட இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். அதாவது நான் அதில் விவாதத்துக்குள்ளே போக விரும்பலை. இதில் அதிகமாச்சு ஆக்சுவல் ஓட்டா, பர்சன்டேஜா, சாரா, பூரா, விஜயா, இதெல்லாம் இல்லை. என்ன தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு 3 ஃபேக்டர்ஸ் காரணமாக மக்களிடையே ஆர்வம் ரொம்ப மிகுதியாகி ஓட்டு போட வந்தாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒன்று வந்து இதுதான்
விஜய் ஃபேக்டர், இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சி, மூணாவது இன்டியூஸ்மெண்ட், பணம் கொடுத்துருக்காங்க. எல்லா தொகுதியும் 5000 4000, கோயம்புத்தூர் தெற்கில் செந்தில் பாலாஜி 10,000 வரைக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பணம் வாங்கினவங்க ஓட்டு போட்டே ஆகணும். அவங்க யாருக்கு ஒன்றா ஓட்டு போடலாம், ஓட்டு போடாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் நாளைக்கு உதைப்பாங்க. அதனால் இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் வந்து எல்லாரையும் ஓட்டு சாவடிக்கு, வாக்கு சாவடிக்கு. எஸ்ஐஆர் ஃபிகரில் தான் ஒர்க் பண்ணியிருக்கு. எஸ்ஐஆர் ஆளை வர வைக்கல. கணக்குக்கு ஒன்றா எஸ்ஐஆர் பர்சன்டேஜ் அதிகமாச்சு. போன வாட்டி 73, இந்த வாட்டி 85னா இந்த 12%க்கு காரணம், ஒரு காரணம் எஸ்ஐஆர். ஆனால் இட் ஹஸ் நாட் ஒர்க்டு டு இன்வைட் ஓட்டர்ஸ். அது வந்துங்க விஜய் ஃபேக்டர், மேஜர் ஃபேக்டர். ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சி மேலே இருக்கிற ஆட்சி மாற்றம் நிகழ்த்தணும்னு வந்த கூட்டம். அதுக்கு அடுத்தது பணப்பட்டுவாடாங்க பரவலாக நடந்திருக்குது. அந்த 3 காரணங்களால் தான் மக்கள் அலையலையாக வந்தாங்க, சாரியாக வந்து ஓட்டு போட்டாங்க. ஒரு ரெக்கார்டு ஓட்டு நடந்திருக்குது. 78% தான் சோஃபார் ஹையஸ்ட் ஓட் இன் தமிழ்நாடு. தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் 2011 எலெக்ஷன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடந்த 20-25 வருஷத்தில் இது மாதிரியான அதிகப்படியான வாக்குகள் வந்ததில்லை. அதிகப்படியான வாக்கு போலாவதுனாலேங்க அது ஆளும் கட்சிக்கு பேட் நியூஸ் தான். இதெல்லாம் வந்து சாதாரணமான உண்மைகள். அதனால் இதில் வந்து மயிர் பிளக்கம் வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்துதான் வரவே இல்லை, போன வருஷத்தோட கம்மி இப்படியெல்லாம் பேசி. ஆனால் ஆல் செட் அண்ட் டன் 28 லட்சம் அதிக வாக்குகள் வந்திருக்குங்க. இது ஒரு ஃபேக்டர். அடுத்தது என்னுடைய அனுமானம் என்னன்னா, வழக்கமாக ஒரு 30% 25% ஓட்டு போடவே வரமாட்டான் எல்லா எலெக்ஷன்லையும். போன வாட்டி கூட பாருங்கள், தமிழ்நாடு ஆவரேஜ் வந்து 73%, சென்னை ஆவரேஜ் 62%. ஆனால் இந்த வாட்டி எல்லாமே 80க்கு மேலே, 85க்கு மேலே. இன்ஃபேக்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எடப்பாடி தொகுதி வந்து ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் தொகுதி, சேலத்தில் ஒரு கிராமப்புற தொகுதி, அங்கே 90 வந்திருக்கு. சென்னையில் ஆர்கே நகர் 90 வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து அப்படியே யூனிவர்சலாக வந்திருக்கு. நகரம் கிராமம் போன வாட்டி 10-11% ஓட்டு கம்மியாக தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆமாம், நகரங்களில் எப்பவுமே கம்மியாக இருக்குங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லைங்க, அப்படியே லெவலாக இருக்குது. அது ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த வாட்டி வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்காங்க. அது காரணம், வாக்காளர்களிலும் பெண்கள் வந்து 12 லட்சம் அதிகங்க. 5,73 லட்சமா மொத்த வாக்குகள். அதில் 2,77 லட்சம் வந்து ஆண்கள், 2,89 லட்சம் பெண்கள். ஸோ வாக்காளர்கள்லேயே பெண்கள் தான் 12 லட்சம் அதிகம். இப்போ வாக்குப்பதிவு பண்ணதில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் 17 லட்சம் பெண்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க ஆண்களை விட. அப்போ பெண்கள் வாக்கு என்பது ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. நியூ ஓட்டர்ஸுடைய, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், யூத் ஓட்டருடைய, அதாவது 18 வயசு ஆனவங்க, அது ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ரெண்டாவது, கடந்த காலங்களில் வாக்கு இருந்தும் வாக்கு போட வராதவர்கள் இருக்காங்க இல்லையா, டிஸ்இன்ட்ரெஸ்டட். ஆனால் போனால் இவனுக்கு போடணும், இல்லை அவனுக்கு போடணும், 2 பேரும் தேவையில்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாளுக்கு இப்போ விஜய்ன்ற ஃபேக்டர் வந்த உடனே ஒரு மாற்றுன்னா சீமான் கூட தான் வந்துட்டார் மாற்றா. ஆனால் ஒரு கிரெடிட்டபிள் ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அதாவது நம்பகத்தன்மை இருக்கணும்ல. இப்போ விஜயகாந்த் கூட தான் வந்தார், 8% தானே எடுத்தார். இவர் விஜய் ஃபஸ்ட் டைம் எ கிரெடிட்டபிள் ஆல்டர்னேட்டிவ் லைக் எம்ஜிஆர் அப்படி வந்ததால் அந்த வராமல் இருந்த ஓட்டெல்லாம் கூட போலாகுது. ஸோ எப்படி பார்த்தாலுங்க ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அதிகமாக விழுந்துருக்கு. இப்போ இது விசிலுக்கு தான் போயிருக்குன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன்னா விசில் தான் வந்து ஆட்சியை மாற்றும் வல்லமை படைத்ததுன்னு அதிமுக காரனே நம்புகிறான். இப்போ திமுக காரனே எனக்கு தெரிஞ்சு, நான் சும்மா என் தமிழ்நாடு பூரா எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, உறவினர், எல்லாருக்கிட்டையும் அப்படி சும்மா பேசினா, ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஃபேமிலிஸ், ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே ஃபேமிலிஸ் 9 ஓட்டு சார் நாங்கள் இந்த வாட்டி போட்டோம். ஏன்பா போட்ட மாத்தனையா, என்ன விஷயம்? இல்லை சார், எங்கள் பேத்தி ரொம்ப வற்புறுத்துச்சு சார், மாற்றம் பண்ணுங்க. 2 பேரும் ரொம்ப நாளாக தான் இருக்காங்களா சார், சரி எங்களுக்கும் அது நியாயமாகப்படுது, ஒரு சான்ஸ் கொடுப்போமா, புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த சென்டிமெண்ட்டுங்க
கோடிக்கணக்கான வாக்குகளை பிரிச்சிருக்குதுங்க. எல்லா கட்சியிலேருந்து விஜய்க்கு வந்திருக்குங்க. ஆனால் விஜய் கிட்ட இருந்து ஒரு ஓட்டு போலங்க. ஏன்னா விஜயினுடைய ஓட்டுன்றது என்ன, அவருடைய கட்சி உறுப்பினர்கள் 1.5 crore இருக்குங்க. அது இந்த பக்கம் அந்த பக்கம் அசையலை. ஏன்னா ஒருவேளை 2-3 தேர்தலுக்கு அப்புறம் அதுவும் ஏதாவது கலப்படம் ஆகும், அதுவும் வந்து கரைப்படலாம். ஆனால் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அது வந்து ஆல் கமிட்டட் அண்ட் இன்வால்வ்டு டு மேக் விஜய் சீஃப் மினிஸ்டர். டிவிகேவை ஆளுங்கட்சியா, இதை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் இல்லை இப்போ. ஸோ அந்த 1.5 கோடி வாக்குகளும் பதிவாயிருக்கு. அது பூரா டிவிகேக்கு தான் விழுந்திருக்குது, மாறலை. இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்கள் குடும்ப தலைவிகள் உரிமை தொகையில் திமுக ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க பயனாளிகள்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. அதுவே கிடையாது. இப்போ பயன் அடையாதவங்க இவங்களை ஏன் சப்போர்ட் பண்ணணும்? அதுவும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க. எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு 28 மாதம் கழித்து அதை அமுல்படுத்தும் போது ஒரு சின்ன இதை விட்டாங்க, தகுதி உள்ளன்னாங்க. தகுதி உள்ளன்ற போட்டதில் 1 கோடி பேர் வெளியே தள்ளிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேர்தல் நெருக்கத்தில் டிசம்பர் மாதம் அவங்களுக்கே ஒரு உணர்வு வந்துச்சு, குற்ற உணர்வு. இவங்கெல்லாம் நமக்கு எதிராக போவாங்கன்னு விதிகளை தளர்த்தி கொஞ்சம் பேரை உள்ளே சேர்த்தாங்க. ஒரு 30 லட்சம் தான். ஆனால் நியர்லி 1 crore வந்து கடுப்பில் இருக்காங்க, கருவறுக்க காத்துட்டு இருந்தாங்க. அதில் எல்லா ஓட்டும் விஜய்க்கு வரலாம் இல்லை. ஏன்னா அவர் 2500 ரூபாய் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த தகுதியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. எடப்பாடி கூட 2000 தான் சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாம் பார்ப்பாங்களா, ஆட்சிக்கு வர வாய்ப்பு அவனுக்கு இருக்குது. ஜெயிக்கிற குதிரை மேலே தான் சார் எல்லாரும் கட்டுவாங்க, எல்லா குதிரை மேலேயும் கட்ட மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு விஜய்க்கு அந்த பெண்கள் வாக்குகளில் பெருமளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாகவே பெண்கள் சாஃப்ட் டுவர்ட்ஸ் விஜய். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஆளை இப்படி அடிக்கிறானுங்களையா. இந்த பக்கம் டிஎம்கே ஒரு 20 பேரை வச்சுக்கின்னு அடிக்கிறான், இந்த பக்கம் ஏடிஎம்கே ஒரு 7-8 பேரை வச்சு நடிக்கிறான். ஸ்டேட் கவர்மெண்ட் அடிக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிக்குது. ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவார் அப்படின்னு அவர் மேலே ஒரு பச்சாதாபம். எதையுமே நீங்கள் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாயிடும். ஓவர் டூ பண்ணிட்டாங்க. விஜய் எதிர்ப்பு என்பதை விஜயை வந்து ரொம்ப 4 முனையிலேருந்து அடித்தாங்க. குறிப்பாக ஜனநாயகன் படத்தை இவங்க 4 சில்லியாக்கி அவரை பொருளாதார ரீதியாக இது வீழ்த்திருந்த யாரும் ரசிக்கலைங்க. ஈவன் சினிஃபீல்டில் நியூட்ரலாக இருந்தவங்க கூட விஜய் பின்னால் வந்துட்டானுங்க. ஏன்னா இது பெரிய ஆபத்து இல்லை இண்டஸ்ட்ரிக்கு. லீக் பண்ணி விடுறதுன்றது 1 ரூபாவா 2 ரூபா 500 கோடி ரூபாய். இப்போ நீங்கள் போய் அந்த படத்தை இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் இன்னைக்கு கிடைக்கும்ன்றாங்க. கிடைச்சா கூட நீங்கள் ஓடிடிக்கு போனால் அவன் சொல்லிடுவான் இது செகண்ட் சேல்ஸ் மாதிரி தான். லீக்கான படம் தானே, எத்தனை பேர் பார்த்துருப்பான் அவனுக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஹியூஜ் லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் பர்சனல் லைஃப் விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு இரக்க உணர்வு உண்டு எப்போவுமே. நம்ம அம்மாவாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே வந்து யாராவது கஷ்டப்பட்டால் கொஞ்சம். அப்போ விஜய்க்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்கும்போது நேச்சுரலி அவங்க எல்லாருமே விஜய்ன்ற ஒரு மனுஷனை இப்படி பண்ணுறாங்களடா, இது ஒரு ஆடட் ஸ்ட்ரென்த்து. இன்னமும் அது தொடருது. நீங்க குடும்பமா ஓட்டு போறதா சொல்றீங்க. இது விமர்சனத்துக்கு பதிலடியா சார் திருச்செந்தூர் போனது? ஏன்னா இப்போ அவர் அங்க அந்தோனியார் கோயில்ல அந்த முட்டி போட்டு பண்ண விஷயங்களை பண்ணிட்டு ஒரு அம்மன் கோயில்ல சாஸ்தாங்கமா அங்கேயும் விழுந்துட்டு வந்துட்டாரு. அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவருங்க. அவர் ஒரு பாருங்க, அவர் எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, கொண்ட கொள்கைக்காக என்ன எதிர்ப்பு அழுத்தம் நஷ்டம் வந்தாலும் ஊசலாடாமல் திமுக காரங்க மாதிரி மற்ற கட்சிங்க மாதிரி காம்ப்ரமைஸே பண்ணிக்கலைங்க. பிரின்சிபிளில் உறுதியாக இருக்கார். முதல் நாள் சொன்னார், மதங்களின் அடிப்படையில் மக்களை பிரித்தாலும் கட்சி பாஜக, அது என் சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரின்னு. இன்னி வரைக்கும் அதுலேருந்து பின்னால் போனாராங்க. எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க. ஓட்டிங் மிஷினில் இப்போ வந்து தாவேகா விசில் பட்டனை அமுக்கினா, வேற எந்த பட்டன் அமுக்கினாலும் தாவேகா தான் ஓட்டு போடுற மாதிரி பாஜக வந்து ஹெல்ப் பண்ணுது விஜய்க்குன்னு ஒரு குற்றச்சாட்டு. பாஜக சொல்லி தான் இவர் கட்சியை ஆரம்பிச்சாருனாங்க. ஆமா, அதுக்கப்புறம் பாஜக சொல்லி இவர் கேட்கல, கூட்டணிக்கு வரமாட்டேன்ட்டார். அது எப்படி? பாஜக உருவாக்கினவர் பாஜகவையே டிஃபை பண்றாரு, அவங்க உடனே ஜனநாயகன் படத்தை நாசம் பண்றாங்க. இதெல்லாம் வந்துங்க. திமுக வந்து போன எலெக்ஷன்ல கமல்ஹாசன் என்ன சொன்னாங்க?
பிஜேபி பி டீம் தாங்க. இப்ப அவர்தான் என்ன வந்து சொல்றாங்க? இப்ப திமுக அவருடைய உடன்பிறப்புகள்ல ஒன்னாயிட்டாரு. அவர் கொஞ்ச நஞ்ச இருந்த மதிப்பு மரியாதையை கூட இந்த தேர்தலில் போக்கிக்கிட்டாருங்க. செந்தில் பாலாஜிக்கும் சேகர் பாபுக்கும் பிரச்சாரம் பண்ணார் பாருங்க. ராஜராஜ உண்மையிலே சோழனை விட அதிகமா ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. அதாவது கமல்ஹாசன் வந்து நான் கேரக்டர் வைஸ் சொல்ல, அவர் லிவிங் டுகெதர் இது மாதிரி பல மாண்புகள் உள்ள ஆளு. ஆனால் நடிப்பில் வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னர், நல்ல டான்சர், பெஸ்ட் ஆக்டருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஆள் வந்து அரசியலுக்கு வந்து இன்னைக்கு எப்படி சின்ன பின்னமாகி 2 படம் ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணணும், ஒரு படம் சன் மூவிஸ் எடுப்பாங்கன்றதுக்காக என்னங்க சுய மரியாதை 3 சீட்டு கொடுத்தாங்களாம், அந்த 3ஐயும் வேணான்ட்டாங்க. ஏன்னா இவர் ஒரு எம்பி ஆகிட்டது போதும், தான் கட்சிக்காரன் எவனும் எம்எல்ஏ மாதிரி ஆகி பக்கத்தில் உட்கார வேணாம், சமமாக ஆண்டவர் அப்படி நினச்சிட்டாருன்னா அதாவதுங்க சகிக்கல. நீங்கள் சொன்ன காணொளி நானும் பார்த்தேன். அவர் ஒரு பெரிய முரட்டு முட்டு தான். அவரும் ஊடகத்தில் கொடுக்குறவர். அவர் என்ன பேசுகிறாருன்னா, எனக்கு இப்போ அவர் இன்னொருத்தர் இருக்கார், அண்டா ஒருத்தர் இருக்கார், இவங்கெல்லாம் 2 நாளாக கதறதை பார்த்தா உதறல் தான் வந்துடுச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இது வேற வந்திருக்கும். இப்போ எக்ஸிட் போல் எப்போ எடுப்பாங்க? எலெக்ஷன் முடித்து ஓட்டு போட்டு வர்றவங்கள தான் எடுப்பாங்க. அதான் வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. அது வந்து அநேகமாக 23ஆம் தேதி ராத்திரி 8 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க. அட் பெஸ்ட் 24ஆம் தேதி டேபுலர் பண்ணி ஃபிகர்ஸ்லாம் ஃபைனல் பண்ணிட்டுருப்பாங்க. ஃபைனல் பண்ணி அந்தந்த நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்துட்ருப்பாங்க. இந்தியா டுடேனா இந்தியா டுடே, டைம்ஸ் நவ்னா டைம்ஸ் நவ், புதிய தலைமுறைனா புதிய தலைமுறை, யார் யார் கொடுக்கணுமோ சி ஓட்டர்னா சி ஓட்டர் கொடுத்துட்ருப்பாங்க. இதெல்லாம் இப்போ அவங்க கையில் இருக்குங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நாளைக்கு வெஸ்ட் பெங்காலில் செகண்ட் ஃபேஸ் 6 மணிக்கு முடிஞ்ச பிறகு தான் ரிலீஸ் பண்ணோம். அப்போ இந்த இடைவெளியில் அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்களுக்கு தெரியும் எந்த பக்கம் காற்று வீசுது. அதுவும் எக்ஸாக்டாக நான் எடுத்துக்க மாட்டேன், ஒப்பீனியன் போல் மாதிரி தான். ஒன்று தெரிஞ்சுக்கலாம், ஒப்பீனியன் சர்வேவை விட இது ஓட்டு போட்டு வந்து சொல்கிறவன் இது கொஞ்சம் ரிலையபிள். ஏன்னா இவன் ஓட்டை போட்டுட்டு வந்து சொல்கிறான். உண்மையை சொன்னால் ஓகே, எல்லாரும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தானே போட்டேன், உங்களுக்கு தானே பாக்கெட்லேருந்து எடுத்து காமிச்சான்னு வச்சுக்கோங்க, வடிவேல் மாதிரி சிக்கலாக போயிடும். ஸோ எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸு கண்டிப்பாக அந்தந்த நிறுவனங்கள் கையில் இன்றைக்கி இருக்குது. இது வந்து தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கோ ஊடக அதிபர்களுக்கு சபரீசன் ஃபோன் பண்ணால் சொல்ல மாட்டாங்களா? அப்போ ஏதோ ஒரு லீக்கேஜ் திமுக தலைமைக்கோ நிர்வாகிகளுக்கோ கிடைச்சிருக்குங்க. அதனால தான் அவங்க இப்போ வந்து கதைகளை எல்லாம் புனைய தொடங்கியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி.